Good morning, 8th standard students. Today in your English session, we are going to see a supplementary, The Woman on Platform number 8, written by Ruskin Bond. This is a very interesting story and also, very simple story which you can understand easily. So take your English reader with a pencil. I'm going to read this paragraph by paragraph and explain it to you so that you will understand it easily. So let's get into the lesson. Section 1. It was my second year at boarding school and I was sitting on platform number 8 at Ambala station waiting for the northern bound train. I think I was about 12 at the time. My parents considered me old enough to travel alone and I had arrived by bus at Ambala early in the evening. Now there was a wait till midnight before my train arrived. Most of the time I had been pacing up and down the platform, browsing at the bookstall or feeding broken biscuits to stray dogs. Trains came and went and the platform would be quiet for a while and then, when a train arrived, it would be an inferno of heaving, shouting, agitated human bodies. As the carriage doors opened, a tide of people will sweep down upon the nervous little ticket collector at the gate, and every time this happened, I would be caught in the rush and swept outside the station. Now, tired of this game and of ambling about the platform, I sat down on my suitcase and gazed dismally across the railway tracks. ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் பாய் ஹீஸ் 12 years old. அந்த பாய் வந்து இந்த ஸ்டோரியை வந்து நரேட் பண்ணுற மாதிரி ஆத்தர் வந்து எழுதியிருக்காரு. ஸோ அந்த பாய் வந்து போர்டிங் ஸ்கூலில் வந்து செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காரு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 ஆஃப் அம்பாலா ஸ்டேஷனில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கான ஒரு ட்ரெயின் வந்து அந்த ட்ரெயினை போர்ட் பண்ணுறதுக்காக ஹீ இஸ் வெயிட்டிங். ஸோ அவரோட பேரண்ட்ஸ் வந்து அவர் வந்து தனியாக தான் அனுப்புகிறாங்க அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு. அதாவது அந்த ஸ்டேஷன்லேருந்து அவரோட ஸ்கூல் ரீச் ஆகிறதுக்கு வந்து தனியாகவே அனுப்புகிறாங்க. பிகாஸ் அவர் நல்லா வளர்ந்துட்டாருன்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த பாய் வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்பாலா ஸ்டேஷனில் வந்து ஈவினிங் ரொம்ப ஏர்லி ஈவினிங்காகவே ரீச் ஆகிடுறாரு. பஸ்ஸில் வந்து ரீச் ஆகிடுறாரு. அந்த ஸ்டேஷனில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட ட்ரெயின் வந்து மிட் நைட், அதாவது 12 o'clock தான். பட் ஈவினிங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போது இந்த மாதிரி வெயிட் பண்ணுற டைமில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா பிளாட்ஃபார்ம் மேலேயும் கீழேயும் நடந்துட்டுருக்காரு. அப்புறம் புக் ஸ்டாலில் வந்து பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் பிஸ்கட்ஸ் வந்து ஸ்ட்ரே டாக்ஸ்க்கு வந்து போடுறாரு. இந்த மாதிரி இவர் டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ட்ரெயின்ஸ் ஸ்டேஷனில் வந்து போயிட்டுருக்கு. ட்ரெயின் இல்லாத போது ஸ்டேஷன் வந்து குவைட்டாக இருக்குது. ட்ரெயின் வரும்போது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு இன்ஃபர்னோனா ஒரு ஹெல் மாதிரி, நரகம் மாதிரி இருக்குது. எல்லா பீப்புள் வந்து ஷவுட் பண்ணுறது, எல்லா கேரேஜஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறது, அப்புறமா வந்து வேகமாக நடந்துட்டு போகிறது, இந்த மாதிரி ஒரு கயாட்டிக் சுச்சுவேஷன் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து கேரேஜ் டோர்ஸ் ஓப்பன் ஆகும்போது அங்கே இருக்கிற பீப்புள் எல்லாருமே வந்து மூவ் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்களே. ஸோ அவ்வளோ கூட்டத்தில் வந்து இவர் வந்து ஸ்டேஷனை விட்டு அப்படியே வெளியே தள்ளி விடுறாங்க எல்லாரும். அந்த கூட்டத்தில் இவராகவே வெளியே வந்து தள்ளப்படுறாரு. அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டேஷனுக்குள்ளே இவராகவே வந்துடுறாரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு அப்படியே போரிங்காக இருக்குது. இதே தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, அவரோட சூட்கேஸ் மேலே உட்காந்துக்கிட்டு ரயில்வே ட்ராக்ஸை வந்து எந்த ஒரு சியர்ஃபுல்லாக இல்லாமல் சும்மா போரிங்காக வந்து உட்காந்து பார்த்துட்டே இருக்காரு ரயில்வே ட்ராக்ஸை. Trolleys rolled past me and I was conscious of the cries of the various vendors, the men who sold curds and lemon, the sweet meat seller, the newspaper boy, but I had lost interest in all that went along the busy platform and continued to stare across the railway tracks, feeling bored and a little lonely. ஸோ அவர் சூட்கேஸில் உட்காந்து ரயில்வே ட்ராக்ஸை பார்க்கும்போது நிறைய ட்ராலிஸ் வந்து அவரை க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. அண்ட் நிறைய வெண்டார்ஸ் வந்து ஸ்டேஷனில் நார்மலாக நிறைய பொருட்கள் விற்றுட்டு போவாங்களே, அவங்கள தான் வெண்டார்ஸ்ன்னு சொல்கிறோம். அவங்க வந்து கர்ட் லெமன் விற்கிற வெண்டார், ஸ்வீட் மீட் விற்கிற வெண்டார், நியூஸ் பேப்பர் பாய், இவங்க எல்லாம் கற்றுக்கிட்டே எல்லாத்தையும் விற்றுட்டு போகிறாங்க. பட் இதிலலாம் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா வந்து ரொம்ப நேரமாக அவர் இதையே பார்த்துட்டு இருக்கிறதுனால அந்த பாய் வந்து என்ன பண்ணுறாரு, ரயில்வே ட்ராக்ஸே வந்து பார்த்துட்ருக்காரு. ரொம்ப போர்டாக தனியாக உட்காந்து பார்த்துட்ருக்காரு. Are you all alone, my son? asked a soft voice close behind me.
I looked up and saw a woman standing near me. She was leaning over, and I saw a pale face and dark, kind eyes. She wore no jewels and was dressed very simply in a white sari. Yes, I'm going to school, I said, and stood up respectfully. She seemed poor, but there was a dignity about her that commanded respect. ஸோ இவர் இந்த மாதிரி தனியாக உட்காந்து ரயில்வே ட்ராக்ஸை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வாய்ஸ் வந்து அவர் பின்னாலேருந்து வருது. நீ தனியாக இருக்கியா மகனே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாருன்னு சொல்லி பார்த்தா ஒரு லேடி இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேல் ஃபேஸ் அப்படின்னா வந்து வெளிர் நிறம் உடைய ஃபேஸ். அப்புறம் டார்க் கைண்ட் ஐஸ். அவங்களோட ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கனிவானதாக இருக்குது. அவங்க நகை எதுவும் போட்டுக்கல, ரொம்ப சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஒயிட் சாரியில். உடனே அவர் சொல்கிறாரு, ஆமாம் நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு எழுந்துக்கிறாரு. அவங்க வந்து அந்த லேடியை பார்க்கும்போது கொஞ்சம் ஏழ்மையானவங்களாக தான் தெரியுறாங்க. ஆனாலும் வந்து இவருக்கு வந்து அவங்கள பார்க்கும்போது ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு டிக்னிட்டி, ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்னஸ் வந்து அவங்க கேரி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்தோன்னே மரியாதை கொடுக்கணும்னு இவருக்கு தோணுது. ஸோ எழுந்து நிற்கிறாரு. I've been watching you for some time, she said. Didn't your parents come to see you off? I don't live here, I said. I had to change trains anyway. I can't travel alone. ஸோ இந்த லேடி வந்து சொல்கிறாங்க, நான் கொஞ்சம் நேரமாக உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். உன்னோட பேரண்ட்ஸ் வந்து உன் கூட வரலையாப்பான்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு இந்த பாய் வந்து சொல்கிறாங்க, இல்லை நான் வந்து இங்கே நான் வந்து வசிக்கலை, நான் வந்து ட்ரெயின்ஸ் சேஞ்ச் பண்ணி போகணும், ஸோ அதனால நான் தனியாகவே போய்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ எம் ஷூர் யூ கேன், ஷீ செட். அண்ட் I liked her for saying that, and I also liked her for the simplicity of her dress and for her deep soft voice and the serenity of her face. ஸோ இவர் வந்து நான் தனியாகவே போய்ப்பேன் அப்படின்னு சொல்கிறத கேட்டுட்டு அந்த லேடி சொல்கிறாங்க, கண்டிப்பாக நீ தனியாக போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்கும் போது அவருக்கு வந்து அவங்க சொன்னது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி அவங்களோட சிம்பிளிசிட்டி, அவங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதும் அவருக்கு பிடிச்சிருக்கு. அவங்களோட வாய்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அண்ட் அவங்களோட ஃபேஸ் வந்து ஒரு காம்னஸ், செரினிட்டினா ஒரு காம்னஸாக இருக்குது. அந்த ஃபேஸையும் அந்த செரினிட்டி ஆஃப் அ ஃபேஸ் இது எல்லாமே வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Tell me what is your name, she asked. Arun, I said. And how long do you have to wait for your train? About an hour, I think. It comes at 12 o'clock. Then come with me and have something to eat. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிறாங்க. ஓகே உன் பேர் என்னன்னு சொல்லுப்பான்னு கேட்குறாங்க. அருண்னு சொல்கிறாரு. எவ்வளோ நேரம் நீங்கள் வெயிட் பண்ணணும்னு கேட்குறாங்க. இன்னும் 1 மணி நேரம் இருக்கு, என்னோடய ட்ரெயின் வந்து 12 மணிக்கு வரும்னு சொல்கிறாரு. ஓகே நீ என்னோட வா, வந்து ஏதாவது சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. I was going to refuse out of shyness and suspicion, but she took me by the hand, and then I felt it would be silly to pull my hand away. She told a coolie to look after my suitcase, and then she led me away down the platform. Her hand was gentle, and she held mine neither too firmly nor too lightly. I looked up at her again. She was not young, and she was not old. She must have been over 30, but had she been 50, I think she would have looked much the same. ஸோ இவங்க வந்து சாப்பிட வான்னு கூப்பிடும்போது இவர் வந்து வேண்டான்னு சொல்லறதுக்கு போகிறாரு. அவருக்கு வந்து கொஞ்சம் தயக்கமாகவும் இருக்குது, ப்ளஸ் கொஞ்சம் சஸ்பீஷன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. பட் ஆனால் அந்த லேடி என்ன பண்ணுறாங்க, இவரோட கையை பிடிச்சி கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஸோ கையை தள்ளி விட்டுட்டு வெளியே வர்றது வந்து கொஞ்சம் சில்லியாக இருக்குன்னு நினச்சாரு. ஸோ அவங்க வந்து ஒரு கூலிக்கிட்ட சொல்லி அவரோட சூட்கேஸை பார்த்துக்க சொல்லிட்டு இவரை வந்து சாப்பிட்றதுக்கு கூட்டிட்டு போகிறாங்க. அவங்களோட ஹேண்ட் வந்து ரொம்ப ஜென்டிலாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ அவங்க வந்து இவரோட கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போகிறாங்க. இவர் வந்து அவங்கள திருப்பி பார்க்குறாங்க. அவங்க வந்து ரொம்ப யங்கானவங்களும் இல்லை, ரொம்ப வயசானவங்களும் இல்லை, ஒரு 30க்கு மேலே இருப்பாங்க. பட் அவங்க 50 வயசானாலும் அவங்க இப்படியே தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட டெஸ்கிரிப்ஷனை வந்து இவர் சொல்கிறாரு. She took me into the station dining room, ordered tea and samosas and jalebis, and at once I began to thaw and take a new interest in this kind woman. The strange encounter had little effect on my appetite. I was a hungry schoolboy, and I ate as much as I could in as polite manner as possible. She took obvious pleasure in watching me eat, and I think it was the food that strengthened the bond between us and cemented our friendship.
for under the influence of the tea and the sweets, I began to talk quite freely and told her about my school, my friends, my likes and dislikes. She questioned me quietly from time to time, but preferred listening. She drew me out very well, and I had soon forgotten that we were strangers. But she did not ask me about my family or where I lived, and I did not ask her where she lived. I accepted her for what she had been to me, a quiet, kind, and gentle woman who gave sweets to a lonely boy on the railway platform. ஸோ அந்த லேடி வந்து இந்த பாயை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு கேன்டீன் ஒரு டைனிங் ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டு டீ சமோசாஸ் அண்ட் ஜிலேபிஸ் ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ஆர்டர் பண்ணோடனே இவருக்கு வந்து ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறாருன்னா இவர் வந்து நல்லா சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இவர் வந்து ஒரு ஸ்கூல் பாய் அப்படிங்கிறதுனால நல்லா சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. சாப்பிட்டுக்கிட்டே வந்து இவரோட ஸ்டோரிஸ் எல்லாமே சொல்கிறாரு. ஸ்கூல்ஸில் என்ன நடந்தது, ஃப்ரெண்ட்ஸ் யார், இவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது எல்லாத்தையும் வந்து சொல்கிறாரு. ஸோ அவங்க அந்த லேடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் கேட்கல. அப்பப்போ ஏதாவது கொஷின் கேட்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இவர் சொல்கிறதே லிசன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து இவங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னால் முன்பின் தெரியாதவங்கள தான் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இவங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்றதே இவர் மறந்துடுறாரு. அதே மாதிரி அவங்க வந்து இவரோட ஃபேமிலி பற்றியோ இவர் எங்கே வசிக்கிறாரு, வீடு எங்கே இருக்குன்றதுலாம் எதுவுமே கேட்கல. இவரும் அதை பற்றி எதுவுமே கேட்கல. ஸோ கொஞ்சம் நேரத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்ட்ரேஞ்சராக இருக்கிற இந்த லேடியை வந்து இந்த பாய்க்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருது. அவங்க வந்து ரொம்ப குவைட்டாக கைண்டாக ஜென்டிலாக இருக்காங்க. ப்ளஸ் இவருக்கு வந்து ஸ்வீட் சமோசாஸ் எல்லாம் வாங்கி கொடுத்ததுனால ரொம்பவே அவங்கள வந்து இவருக்கு பிடிச்சிடுது. After about half an hour, we left the dining room and began walking back along the platform. An engine was shunting up and down beside platform number 8, and as it approached, a boy leapt off the platform and ran across the rails, taking a short cut to the next platform. He was at a safe distance from the engine, and there was no danger unless he had fallen. But as he leapt across the rails, the woman clutched my arm. Her fingers dug into my flesh, and I winced with pain. I caught her fingers and looked up at her, and I saw a spasm of pain and fear and sadness pass across her face. She watched the boy as he climbed other platform, and it was not until he had disappeared in the crowd that she relaxed her hold on my arm. She smiled at me reassuringly and took my hand again, but her fingers trembled against mine. ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து இவங்க வந்து இது மாதிரி வந்து இந்த டைனிங் ஹாலில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து திருப்பி வந்து இவங்களோட பிளாட்ஃபார்முக்கு வந்து நடந்து போகிறாங்க. ஸோ அப்போ வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் வந்து வந்துட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா ஒரு பையன் வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து இறங்கி இந்த ட்ரெயின் வந்துட்டு இருக்கிற இந்த ரெயில்ஸை கிராஸ் பண்ணி நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்முக்கு ஓடுறான். ஸோ அவன் வந்து ஆனால் கொஞ்சம் சேஃப் டிஸ்டன்ஸில் தான் இருக்கான். ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. பட் அந்த டைமில் வந்து அவன் வந்து பிளாட்ஃபார்மில் குதிச்சு ரெயிலை கிராஸ் பண்ணி அடுத்த பிளாட்ஃபார்முக்கு போகிறான். கொஞ்சம் சேஃப் டிஸ்டன்ஸ் தான் இருக்கான். பட் இருந்தாலும் வந்து அவன் சப்போஸ் அவன் தடுக்கி கீழே விழுந்துட்டானா கண்டிப்பாக ட்ரெயின் அவன் மேலே ஏறிடும். பட் வந்து இவன் ரொம்ப வேகமாக வந்து அந்த ரெயில்ஸை கிராஸ் பண்ணிவிட்டு அவன் வந்து அந்த பிளாட்ஃபார்முக்கு போகிறான். ஸோ இதை பார்த்தோன்னா இந்த லேடி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பாயோட கையை இவர் பிடிச்சிருக்காங்க இல்லையா, ஸோ ரொம்ப அழுத்தமாக பிடிச்சிடுறாங்க. அவங்களோட ஃபிங்கர்ஸே வந்து இவரோட கைக்குள்ளே இறங்குற மாதிரி அவங்க அழுத்தி பிடிச்சிடுறாங்க. ஸோ ரொம்ப இவருக்கே வலி இருக்குது. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறது, வலிக்கிறதுனால அவங்களோட ஃபிங்கர்ஸை வந்து அவர் வந்து பிடிச்சிட்டு அவங்கள வந்து நிமிர்ந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது தான் தெரியுது அந்த லேடியோட ஃபேஸில் வந்து அவ்வளோ பெயின் அண்ட் ஃபியர் அண்ட் சேட்னஸ் வந்து தெரியுது. அவங்க வந்து முகத்தில் வந்து ரொம்ப பயம், ஒரு கஷ்டம், ஒரு வருத்தம், இது எல்லாமே அவங்க முகத்தில் வந்து இவர் பார்க்குறாரு. ஸோ அவங்க வந்து அந்த லேடி வந்து அந்த பிளாட்ஃபார்ம் தாண்டி ஓடுற அந்த பையனை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பையன் வந்து இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு சேஃபாக போய் ரீச் ஆகிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து அந்த பையன் வந்து க்ரௌடில் வந்து டிஸப்பியர் ஆகிடுறாரு. ஸோ இதுக்கப்புறமா தான் அந்த லேடி வந்து ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா திருப்பி இவரோட கையை வந்து அவங்க பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவரை பார்த்து வந்து சிரிக்கிறாங்க.
ஆனால் வந்து அவங்களோட கையில் வந்து இருக்கிற அவங்களோட ஃபிங்கர்ஸில் இருக்கிற நடுக்கத்தை வந்து இவரால் உணர முடியுது. ட்ரெம்பிள்டுனா நடுக்கும். He was all right, I said, feeling that it was she who needed reassurance. She smiled gratefully at me and pressed my hand. We walked together in silence until we reached the place where I had left my suitcase. One of my school fellows, Satish, a boy of about my age, had turned up with his mother. ஸோ அதுக்கப்புறமா வந்து இவர் சொல்கிறாரு, அவன் நல்லா தான் இருக்கான், அவன் சேஃபாக ரீச் ஆகிட்டான் அந்த பையன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து இவங்க வந்து இவரை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸ்மைல் பண்ணிவிட்டு இவங்க வந்து அமைதியாக 2 பேரும் வந்து இவரோட சூட்கேஸ் வச்சுருந்த இடத்துக்கு திரும்பி போகிறாங்க. அப்போ வந்து இந்த பாயோட ஒரு ஃப்ரெண்டு சதீஷ் அப்படின்ற ஒரு ஸ்கூல் மேட் வந்து வராரு, அவங்க அம்மாவோட வந்திருக்காரு. Hello Arun, he called. The train is coming in late as usual. Did you know we have a new headmaster this year? We shook hands and then he turned to his mother and said, "This is Arun, mother. He is one of my friends and the best bowler in the class." "I'm glad to know that," said his mother, a large, imposing woman who wore spectacles. She looked at the woman who led my hand and said, "And I suppose you are Arun's mother?" I opened my mouth to make some explanation, but before I could say anything, the woman replied, "Yes, I'm Arun's mother." I was unable to speak a word. I looked quickly up at the woman, but she did not appear to be at all embarrassed and was smiling at Satish's mother. Satish's mother said, "It's such a nuisance having to wait for the train right in the middle of the night, but one can't let the child wait here alone. Anything can happen to a boy at a big station like this. There are so many suspicious characters hanging about. These days one has to be very careful of strangers." ஸோ இவங்க 2 பேரும் அந்த சதீஷ் அப்புறம் அவங்க அம்மா வெயிட் பண்ணியிருக்கிற இடத்துக்கு வராங்க. வரும்போது வந்து அந்த சதீஷ் வந்து அருண் கிட்ட பேசுகிறாரு. "ஹலோ அருண், ட்ரெயின் வந்து லேட்டாக வருது ஆஸ் யூஷுவலாக. உனக்கு தெரியுமா இந்த வருஷம் நம்மளுக்கு புது ஹெட் மாஸ்டர் வராரு அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு சதீஷ் வந்து அவங்க அம்மா பக்கம் திரும்பி சொல்கிறாரு, "அம்மா, இது வந்து அருண், என்னோட கிளாஸ்மேட்டு, வந்து கிளாஸ்லேயே பெஸ்ட் பவுலர்" அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சதீஷோட அம்மா சொல்கிறாங்க, "ஐ எம் கிளாட் டு நோ தட்." ஓகே, கேட்டதில் சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. சதீஷோட மதர் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாடி போட்டுக்கிட்டு, ஸ்பெக்டக்கிள்ஸ் தான் கண்ணாடி, முகத்தில் கண்ணாடி போட்டுக்கிட்டு, நிறைய இம்போசிங் உமன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆடம்பரமாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிற ஒரு உமனாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அருண் பக்கத்தில் இருக்கிற லேடியை பார்த்து கேட்குறாங்க, "நீங்கள் அருணோட அம்மாவா?" அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அருண் வந்து அதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த லேடி வந்து சொல்கிறாங்க, "ஆமாம், நான் அருணோட மதர் தான்" அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அருணால் இதை கேட்டுட்டு எதுவுமே வந்து பேச முடியல. அவர் வந்து அந்த லேடி, அந்த ஸ்ட்ரேஞ்சர் லேடியோட முகத்தை பார்க்குறாங்க. அவங்க வந்து எதுவும் எம்பரஸ்னா ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்மளுக்கு ரொம்பவே தயக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். பட் அந்த மாதிரி ஃபீலிங் எதுவுமே அவங்களுக்கு தெரியல. அவங்க வந்து சிரிச்சுட்டு சதீஷ் மதரோட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ சதீஷ் மதர் வந்து சொல்கிறாங்க, "இந்த மிட் நைட்டில் வந்து ட்ரெயின்காக வெயிட் பண்ணுறது ரொம்பவே வெறுப்பாக இருக்குது. நியூசன்ஸ்னால் ஒரு ரொம்பவே வெறுப்பு உண்டாக்குற ஒரு சுச்சுவேஷன். பட் ஆனால் வந்து குழந்தைய தனியாக இங்கே விட முடியாது. என்ன வேணால் நடக்கலாம் இந்த பெரிய ஸ்டேஷனில். நிறைய வந்து சஸ்பீஷியஸான ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து இங்கே சுற்றிட்டுருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னால் முன்பின் தெரியாதவங்களை பற்றி ரொம்பவே வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும்" அப்படின்னு சொல்கிறாங்க. "Arun can travel alone though," said the woman beside me, and somehow I felt grateful for her for saying that. I had already forgiven her for lying, and besides, I had taken an instinctive dislike to Satish's mother. "Well, be very careful, Arun," said Satish's mother, looking sternly at me through her spectacles. "Be very careful when your mother is not with you, and never talk to strangers." I looked from Satish's mother to the woman who had given me tea and sweets, and then back at Satish's mother. "I like strangers," I said. So இவங்க வந்து இந்த மாதிரி சதீஷோட அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி தனியாக வந்து குழந்தைங்கள விட முடியாது, இங்கே வந்து நிறைய சஸ்பீஷியஸான ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த லேடி சொல்கிறாங்க, "இல்லை, அருண் வந்து தனியாகவே போய்ப்பான்" அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதை கேட்டவுடனே அருணுக்கு வந்து ரொம்பவே வந்து அந்த லேடி இப்படி சொன்னது வந்து இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ ஆல்ரெடி வந்து அவங்க வந்து இவரோட அம்மான்னு சொன்னது பொய் தான். அந்த பொய்க்காக அவங்கள வந்து இவர் மன்னிச்சிட்டாரு.
அதே மாதிரி அட் த சேம் டைம் சதீஷோட அம்மா வந்து அவங்களோட லுக்ஸ் வந்து இவருக்கு வந்து பிடிக்கல. ஸோ சதீஷோட அம்மா வந்து அருண்கிட்ட சொல்கிறாங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அருண் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் அம்மா உன் கூட இல்லாத போது நீ வந்து எந்த முன்பின் தெரியாதவங்க எந்த ஸ்ட்ரேஞ்சரோடையும் நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு, சதீஷோட அம்மாவையும் பார்க்குறாரு, அந்த லேடியும் பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்கிறாரு, எனக்கு வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. Satish's mother definitely staggered a little, as obviously she was not used to being contradicted by small boys. There you are, you see, if you don't watch over them all the time, they'll walk straight into trouble. Always listen to what your mother tells you, she said, wagging a fat little finger at me, and never talk to strangers. I glared resentfully at her and moved closer to the woman who had befriended me. Satish was standing behind his mother, grinning at me and delighting in my clash with his mother. Apparently, he was on my side. The station bell clanged, and the people who had till now been squatting resignedly on the platform began hustling about. Here it comes, shouted Satish as the engine whistled, shrieked, and the front lights played over the rails. So, இவர் வந்து எனக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸை பிடிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே வந்து சதீஷோட மதர் வந்து கொஞ்சம் தடுமாறுறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன பையன் வந்து நம்மளை இப்படி எதிர்த்து பேசுறது வந்து அவங்களுக்கு வந்து புதுசாக இருக்குது. ஸோ உடனே வந்து அவங்க சொல்கிறாங்க, பார்த்தீங்களா எப்படி இருக்காங்க, இவங்களை எப்போவுமே நம்ம கண்காணிச்சுட்டே இருக்கணும், இல்லைன்னா கண்டிப்பாக இவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிப்பாங்க. உங்கள் அம்மா சொல்கிறது நீ எப்போவுமே கேட்கணும் அருண் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லிட்டில் ஃபிங்கரை வச்சு அவங்க வந்து சொல்கிறாங்க. அந்த லிட்டில் ஃபிங்கரை சின்னதாக வந்து ஷேக் பண்ணிட்டு, வாகிங்னா ஷேக் பண்ணிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க, எப்போவுமே வந்து நீ ஸ்ட்ரேஞ்சர்ஸோட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபிங்கரை வந்து அருண் கிட்ட காமிச்சு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து அருண் வந்து ரொம்ப ரீசென்ட்ஃபுல்லினா வந்து ஒரு வெறுப்போட வந்து சதீஷோட அம்மாவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த லேடி, இவரோட ஃப்ரெண்டான அந்த லேடி பக்கத்தில் போய் நின்றுக்கிறாரு. சதீஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு பின்னாடி நின்று கிரின்னிங்னா வந்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காரு அருணை பார்த்து. ஸோ அவங்க அம்மாவோட இவர் லிட்டில் கிளாஷ், சின்னதாக ஒரு சண்டை மாதிரி ஆகலையா, அதை பார்த்துட்டு வந்து சிரிச்சிட்ருக்காரு. ஸோ சதீஷ் வந்து கண்டிப்பாக அருண் சைட் தான் இருக்காருன்னு சொல்கிறாரு. இப்போ தான் வந்து ஸ்டேஷன் பெல் அடிக்குது. அந்த ஸ்டேஷனில் வந்து ஸ்குவாட் பண்ணி உட்காந்துட்டு இருந்த எல்லாருமே வந்து வேகமாக வந்து பிளாட்ஃபார்ம் கிட்ட வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் ட்ரெயின் வருது. ஹியர் இட் கம்ஸ் அப்படின்னு சொல்லி சதீஷ் வந்து கத்துறாரு. ஸோ ட்ரெயின் வந்து வருது. என்ஜின் விசில் ஷ்ரீக்ட். ஸோ என்ஜினில் இருக்கிற விசில் வந்து சத்தம் போடுது. அப்புறம் ஃப்ரண்ட் லைட்ஸ் வந்து ரெயில் மேலே அடிக்குது. The train moved slowly into the station, the engine hissing and sending out waves of steam. As it came to a stop, Satish jumped on the footboard of a lighted compartment and shouted, "Come on Arun, this one is empty." And I picked up my suitcase and made a dash for the open door. We placed ourselves at the open windows, and the two women stood outside on the platform talking up to us. Satish's mother did most of the talking. So ட்ரெயின் வந்து ஸ்லோவாக வந்து ஸ்டேஷனுக்குள்ளே வருது. வந்ததுக்கப்புறமா வந்து என்ஜின் வந்து ஹிஸ் பண்ணிவிட்டு ஸ்டீம் எல்லாம் வெளியே விட்டுட்டு ஸ்டாப் ஆகுது. சதீஷ் வந்து உடனே வந்து ஃபுட்போர்டில் ஜம்ப் பண்ணி ஒரு கம்பார்ட்மெண்ட்குள்ளே போகிறாரு. இங்கேவா அருண், இதுதான் வந்து காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஸோ அருணும் வந்து அவரோட சூட்கேஸை எடுத்துக்கிட்டு அந்த டோரை தள்ளிட்டு உள்ளே போகிறாரு ட்ரெயின்குள்ளே. ஸோ ரெண்டு பேருமே வந்து விண்டோஸ் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாங்க. ரெண்டு லேடிஸ், அந்த ரெண்டு லேடிஸும் வந்து வெளியே வந்து நின்றுட்டுருக்காங்க. சதீஷோட அம்மா தான் வந்து நிறைய பேசிகிட்டே இருக்காங்க. "No, don't jump on and off moving trains as you did just now," she said, "and don't stick your heads out of the windows and don't eat any rubbish on the way." She allowed me to share the benefit of her advice, as she probably didn't think my mother a very capable person. She handed Satish a bag of fruit, a cricket bat and a big box of chocolates and told him to share the food with me. Then she stood back from the window to watch how my mother behaved. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சதீஷோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ட்ரெயின் மூவ் ஆகும்போது ஜம்ப் பண்ணக்கூடாது,
இப்போ நீ பண்ண மாதிரி பண்ணக்கூடாது, அதே மாதிரி விண்டோஸ்க்கு வெளியே தலையை விடக்கூடாது, அப்புறம் வந்து நீ போய் சேர வரைக்கும் எதையும் வந்து வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்வைஸ் வந்து அருணுக்கும் சேர்த்தே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து ஒரு ஃப்ரூட் பேக், ஒரு சாக்லேட் பாக்ஸ், கிரிக்கெட் பேக் இதெல்லாமே வந்து சதீஷ் கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு நீ வந்து அருணோடையும் இதை ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஃபுட்டையும் ஷேர் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க கொஞ்சம் பின்னாடி நின்று இவங்க அருணோட மதராக அவங்கள சொல்லிக்கிறாங்களே அந்த ஸ்ட்ரேஞ்சர் உமன், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கவனிக்கிறதுக்காக கொஞ்சம் பின்னால் நிற்கிறாங்க. I was smarting under the patronizing tone of Satish's mother, who obviously thought mine a very poor family, and I did not intend giving the other woman away. I let her take my hand in hers, but I could think of nothing to say. I was conscious of Satish's mother staring at us with hard, beady eyes, and I found myself hating her with a firm, unreasoning hate. The guard walked up the platform, blowing his whistle for the train to leave. I looked straight into the eyes of the woman who held my hand, and she smiled in a gentle, understanding way. I leaned out of the window, then put my lips to her cheek and kissed her. The carriage jolted forward, and she drew her hand away. So, இவங்க வந்து சதீஷோட மதர் வந்து இவங்களை பற்றி பார்த்துட்டே இருக்காங்க. இவங்க 2 பேரையும் பற்றி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கண்டிப்பாக அவங்க வந்து நினச்சிருக்காங்க இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, ஏழ்மையான ஃபேமிலின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரேஞ்சர் லேடி என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி சதீஷோட கையை பிடிச்சிக்கிறாங்க. ஸோ எதுவும் பேசுகிறதுக்கு தோணலை, 2 பேரும் எதுவும் பேசல, வெறும் கையை மட்டும் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்டு வந்து வராரு. ஸோ ட்ரெயின் வந்து கிளம்ப போகுது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசுறதுன்னு 2 பேருக்குமே தெரியல. இந்த லேடி வந்து சதீஷை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரெயின் கிளம்பிட்டு இருக்கு. உடனே வந்து அருணோட கையை பிடிச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ட்ரெயின் வந்து கிளம்ப போகுது. அப்போ வந்து அருண் வந்து விண்டோக்கு வெளியே தலையை நீட்டி அந்த லேடியை வந்து கன்னத்தில் வந்து கிஸ் பண்ணுறாரு. தென் வந்து ட்ரெயின் வந்து the carriage jolted forward and she drew her hand away. So carriage அதாவது ட்ரெயின் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அவங்க வந்து கையை வந்து அருணோட கையிலேருந்து எடுத்துடுறாங்க. Goodbye mother, said Satish as the train began to move slowly out of the station. Satish and his mother waved to each other. Goodbye, I said to the other woman. Goodbye mother. I didn't wave or shout, but sat still in front of the window, gazing at the woman on the platform. Satish's mother was talking to her, but she didn't appear to be listening. She was looking at me as the train took me away. She stood there on the busy platform, a pale, sweet woman in white, and I watched her until she was lost in the milling crowd. ஸோ சதீஷ் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து குட் பை சொல்கிறான். அதுக்கப்புறமா ட்ரெயின் வந்து ஸ்லோவாக மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஸ்டேஷனை விட்டு வெளியே போகுது. 2 பேரும் பாய் காமிச்சிக்கிறாங்க. குட் பை, ஐ செட் டு தி அதர் உமன். ஸோ அருண் வந்து அந்த இன்னொரு லேடிக்கு வந்து குட் பை சொல்லிட்டு குட் பை மதர் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இவர் வந்து ரொம்ப வேகமாக கையை ஆட்டி ஷவுட் பண்ணியெல்லாம் அதை சொல்லலை, மெதுவாக அதை சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து விண்டோக்கு வழியாக அந்த உமனை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவங்க சதீஷோட அம்மா வந்து இந்த லேடியோட பேசிட்டு இருக்காங்க. பட் வந்து அவங்க வந்து அதை கவனிக்கிற மாதிரி தெரியல. அவங்க வந்து இந்த அருணியை தான் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ட்ரெயின் வந்து மூவ் ஆகி ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப தூரம் போயிடுது. அவங்க வந்து பிஸி அந்த பிளாட்ஃபார்ம்லேயே வந்து நின்றுட்டு இருக்காங்க. A pale sweet woman in white, and I watched her until she was lost in the milling crowd. ஸோ அந்த ட்ரெயின் நகர்ந்து பிளாட்ஃபார்ம் விட்டு வெளியே போகுது, ஸ்டேஷனை விட்டு. ஆனால் இவங்க வந்து அந்த பிளாட்ஃபார்ம்லேயே நின்றுட்டு அருணை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அருணும் வந்து அவங்க வந்து அந்த க்ரௌடில் மறைஞ்சு போகிற வரைக்கும் அவங்களே பார்த்துட்ருக்காரு. ஸோ இதுதான் இந்த லெசன். இந்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஒரு ஸ்டேஷனில் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் உமன் எந்த மாதிரி ஒரு அஃபெக்ஷனை வந்து இந்த அருண் கிட்ட காமிச்சாங்க அப்படின்றது தான் வந்து இந்த ஸ்டோரியில் ஆத்தர் எழுதியிருக்காரு. பட் எல்லா டைம்லேயும் வந்து நம்ம எல்லாரும் வந்து இது மாதிரி நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. ஸோ வி ஷுட் பி கேர்ஃபுல் ஆல்சோ. நம்ம தனியாக ட்ராவல் பண்ணும்போது எல்லாரையும் வந்து நம்ம நம்ப முடியாது. இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா அருண் வந்து அந்த ஸ்ட்ரேஞ்சர் லேடி வந்து அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட் அண்ட் ரொம்பவே ஜென்டிலாக அருணுக்கு வந்து ரொம்ப அஃபெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் எல்லா கேசஸ்லையும் இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. வி ஷுட் பி கேர்ஃபுல் ஆல்சோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து அபவுட் த ஆத்தர் பாருங்க. ரஸ்கின் பாண்ட்
is a short story writer, novelist, and poet, the favorite writer of Indian children. His first novel, Room on the Roof, was published when he was still in his teens. This novel won him the John Rice Memorial Award in 1957. He also writes about children and the simple hill folk of Uttarakhand. Simplicity and fluency of language and an insight into human nature are hallmarks of his style. His major writings include An Island of Trees, A Bond with the Mountains, and The India I Love. He has also been honored with the Sahitya Academy Award for his contribution to Indian literature. ஸோ ரஸ்கின் பாண்ட் அப்படின்றவர் வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், நாவலிஸ்ட், போயட், சில்ட்ரன் நாவல்ஸ், ஸ்டோரிஸ் எல்லாமே நிறைய எழுதியிருக்காரு. ஸோ ரொம்பவே சில்ட்ரனுக்கெல்லாம் பிடித்தமான ஒரு ரைட்டர். அவரோட ஃபர்ஸ்ட் நாவல் வந்து ரூம் ஆன் த ரூஃப் அப்படின்ற நாவல் வந்து அவர் வந்து டீனேஜராக இருக்கும்போது பப்ளிஷ் ஆச்சு. ஸோ அந்த நாவலுக்கு வந்து 1957 ஜான் ரைஸ் மெமோரியல் அவார்டு அவருக்கு கிடைச்சிது. அவர் வந்து அதே மாதிரி சில்ட்ரன் பற்றி நிறைய ஸ்டோரிஸ் எழுதுவார். அதே மாதிரி உத்தரகாண்டில் இருக்கிற ஹில்ல இருக்கிற மக்களை பற்றியும் அவர் நிறைய ஸ்டோரிஸ் வந்து எழுதியிருக்காரு. அவரோட ஸ்டோரிஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாகவும் ஃப்ளூவன்சி ஆஃப் லாங்குவேஜ் கண்டிப்பாக அவரோட ஸ்டோரிஸ்லலாம் இருக்கும். அதுதான் அவரோட ஸ்டைல். ஸோ அவரோட மேஜர் ரைட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஐலண்ட் ஆஃப் ட்ரீஸ், அ பாண்ட் வித் த மவுண்டெயின்ஸ் அண்ட் த இந்தியா ஐ லவ், இதெல்லாமே வந்து ஃபேமஸ் ரைட்டிங்ஸ். அவருக்கு வந்து சாகித்ய அகாடமி அவார்ட் ஃபார் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டு இந்தியன் லிட்ரேச்சர் அப்படின்ற அவார்டும் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இதில் இருக்கிற க்ளாசரி வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் படிச்சுட்டு கிளாஸ் ஒர்க்கில் எழுதிடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் இருக்குது. இதெல்லாம் நீங்களே வந்து ட்ரை பண்ணலாம், வெரி ஈஸி. ஸ்டோரியிலேருந்து கேட்டிருக்கிற சூஸ் அண்ட் தென் மேட்ச், அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை த கேரக்டர், இது எல்லாமே வந்து நீங்களே வந்து ட்ரை பண்ணுங்கள். தேர் ஆல் வெரி ஈஸி. இதோட ஆன்சர்ஸ் எல்லாம் நான் வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஓனாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆன்சர்ஸ் வந்து க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டி வந்து ஆன்சர் த ஃபாலோவிங் கொஷின்ஸ். இது எல்லாமே 2 mark questions. ஸோ டேக் ஹெல்ப் ஆஃப் அ கைட் அண்ட் ஸ்டடி தீஸ் கொஷின்ஸ். And then step to success பாருங்க, sentence rearrangement. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ABCDEFன்னு சொல்லி ஒரு 6 sentences கொடுத்துருக்காங்க. இந்த சென்டென்ஸை வந்து நீங்கள் வந்து கரெக்ட் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து சென்டென்ஸை படித்து பார்க்கணும். மிஸ் சுலிவன் arrived at the Keller home when Helen was 7. The deaf and blind Helen learned to communicate verbally, but eventually Miss Sullivan's effort was rewarded. Before Helen Keller was 2 years old, she lost her sight and her hearing. Miss Sullivan worked closely with Helen, her new student. At times, the teacher became frustrated. So, இதுதான் இந்த 6 சென்டென்ஸ். இதில் எது ஃபர்ஸ்ட் வரும், எது அடுத்தது வரும்னு சொல்லி நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஹெலன் பற்றி சொல்கிறாங்க. ஸோ ஹெலன் பற்றி சொல்லும் போது ஃபஸ்ட்டு அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவோ அந்த சென்டென்ஸை சூஸ் பண்ணணும். So before Helen Keller was 2 years old, she lost her sight and her hearing. So இதுதான் வந்து ஹெலன் கெல்லரை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற சென்டென்ஸ். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக போடணும். D is the first sentence. ஸோ இங்கே D வந்து 1 and 2ல தான் இருக்குது. ஸோ இந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று தான் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், டிக்கு அப்புறம் ஹெலன் கெல்லருக்கு வந்து 2 years ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்களோட கண் பார்வையும் காது கேட்கும் திறனும் வந்து போயிடுச்சு. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ் சுலிவன் arrived at the Keller home when Helen was 7. ஹெலன் வந்து 7 வயசாக இருக்கும்போது மிஸ் சுலிவன் வந்து அவங்க வீட்டுக்கு வராங்க. ஸோ இதுதான் வந்து செகண்ட் சென்டென்ஸ். ஸோ டிக்கு அப்புறம் ஏ. ஸோ டிக்கு அப்புறம் ஏ இருக்கிறது இந்த 2 ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ மீதி சென்டென்ஸும் நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ் சுலிவன் ஒர்க்ட் க்ளோஸ்லி வித் ஹெலன், ஹர் நியூ ஸ்டூடெண்ட். ஸோ சுலிவன்றவங்க வந்து ஹெலன் கெல்லரோட டீச்சராக அவங்க வீட்டுக்கு வராங்க. ஸோ அவங்க வந்து ஹெலனோட ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அட் டைம்ஸ் த டீச்சர் பிகேம் ஃப்ரஸ்ட்ரேட்டட். சில சமயம் வந்து டீச்சருக்கு வந்து கொஞ்சம் வெறுப்படைகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பட் இவென்ச்சுவலி மிஸ் சுலிவன்ஸ் எஃபர்ட் வாஸ் ரிவார்டட். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க வந்து அந்த ஹெலன் கெல்லருக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா அவங்களுக்கு திருப்பி ரிவார்ட் பண்ண ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் லாஸ்ட் சென்டென்ஸ் வந்து த டெஃப் அண்ட் பிளைண்ட் ஹெலன் லேர்ன்டு டு கம்யூனிகேட் வேர்பலி. ஸோ இவங்களோட இந்த சுலிவனோட எஃபர்ட்ஸ்னால இந்த கண் பார்வை தெரியாமல் காது கேட்காம இருக்கிற இந்த ஹெலன் கெல்லர் வந்து
அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து சுலிவனோட சக்சஸ். ஸோ DAEFCB இதுதான் வந்து கரெக்ட் ஆர்டர் ஆஃப் அரேஞ்சிங் தீஸ் சென்டென்சஸ். ஃபர்ஸ்ட் வந்து D, அப்புறம் வந்து A, அதுக்கப்புறம் E, அதுக்கப்புறமா F, அதுக்கப்புறமா C, அதுக்கப்புறமா B. ஸோ இதுதான் வந்து ஆன்சர் ஃபார் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து கனெக்டிங் டு செல்ஃப் இருக்கு. இது வந்து நீங்க இந்த சிச்சுவேஷனை வந்து யோசிச்சு பார்த்து நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றது நீங்க எழுதணும். இதுல 3 சிச்சுவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரோட்ல நீங்க போகும்போது ஒரு பர்ஸ் வந்து கிடக்குது. ஸோ பர்ஸ் வந்து நீங்க பாக்குறீங்க. அந்த பர்ஸை வந்து பார்த்துட்டு நீங்க பார்க்காமலே போயிடுவீங்களா, இல்ல அதை எடுத்துட்டு அதோட ஓனர் யாரு அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு திருப்பி கொடுப்பீங்களா, இல்ல நீங்களே அந்த பர்ஸ் எடுத்து வச்சுப்பீங்களா? உங்களோட மனசுக்கு என்ன தோணுதோ அந்த ஆன்சரை ஜென்யூனா இங்க எழுதுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயசானவர் வந்து நிறைய லக்கேஜை வந்து கேரி பண்ணிட்டு போறாரு அவரோட முதுகுல. ஸோ இதை நீங்க பார்க்கும்போது நீங்க வந்து பார்த்தும் பார்க்காம போயிடுவீங்களா? வில் யூ இக்னோர் ஆர் கோ அண்ட் ஹெல்ப் ஹிம்? நீங்க போய் ஹெல்ப் பண்ணுவீங்களா அவருக்கு? இல்லைன்னா வந்து எனக்கு கூச்சமா இருக்கு, தயக்கமா இருக்கு அவருக்கு போய் ஹெல்ப் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி அவரை பார்த்துட்டே நிற்பீங்களா? இந்த 3 ஆன்சர்ல எது நீங்க பண்ணுவீங்களோ அதை மட்டும் இங்க எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரை வந்து 2 பேர் போட்டு அடிக்கிறாங்க. ஸோ இதை நீங்க பார்க்கும்போது என்ன பண்ணுவீங்க? வில் யூ இக்னோர்? இக்னோர்னா நீங்க அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருப்பீங்களா, இல்ல ட்ரை டு ஸ்டாப் தெம் ஃபைட்டிங், நீங்க போய் அந்த சண்டையை வந்து தடுப்பீங்களா, இல்லைன்னா வந்து பயந்துட்டு ஒதுங்கி நிற்பீங்களா? இந்த 3ல எது நீங்க பண்ணுவீங்களோ அதை வந்து இங்க எழுதணும். So with this we are completing this lesson. So இதை நீங்க எழுதிட்டு உங்களோட ஆன்சர்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கால் ஆர் கமெண்ட் பண்ணுங்க. I'll clarify your doubts and thank you for watching this video.